Taste the Daily. மாநகராட்சியில் உள்ள பகுதிகளுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் திமுக அரசால் கொடுக்க முடியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை கோவில் பாப்பாக்குடி பறவை உள்ளிட்ட மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குள் வரும் பகுதிகளை மாநகராட்சி வரையறைக்குள் இணைக்கக்கூடாது என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் கே ராஜு மனு அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியில் மக்கள் மிகவும் துன்பத்திற்கு ஆளாவதாக குற்றம் சாட்டினார். 4 ஆண்டு ஆயிருச்சு. என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு சிறப்பு நீதி கொடுத்திருக்காங்களா? எங்க அம்மா 2010 வந்த உடனே 250 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. முதல்ல இந்த கழிவு நீர் இந்த சாலைகளை அமைக்கிறது, தெருக்களை இன்னைக்கு பாருங்க குண்டும் குழியுமா இருக்கா? உண்மையை சொல்லுங்க. எத்தனை சாலைகள் குண்டும் குழியுமா, எத்தனை தெருக்கள் இருக்கிறது? பிரதான சாலையை மட்டும், அதிலும் பிரதான சாலையை முக்கிய சாலைகள் தான் இவங்க ரோடு போட்டிருக்காங்க. மத்தெல்லாம் ரோடு போடல. மிகவும் மோசமாக இருக்கு. அது மழை பெஞ்சிச்சுன்னா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, சாக்கடைக்குள்ள விழுந்துறாங்க, குழியில விழுந்துறாங்க. வயதான தாய்மார்கள் வெளியே வர முடியாது.